இந்த சுவையான காலிஃப்ளவர் வறுவலுக்கு நம் வெங்காயம் சேர்க்க தேவையில்லை. இஞ்சி பூண்டு வாசனையே மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சுவையான காலிஃப்ளவர் வறுவல் செய்வதற்கு இந்த அளவு பொடியாக நறுக்கி எடுத்துவிடலாம். நம் கொதிக்கும் தண்ணீரில் காலிஃப்ளவரை போட்டு எடுத்துவிடலாம். காலிஃப்ளவருடன் சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்து விடலாம். உப்பு சேர்த்து 10 நிமிடம் கொதிவிட வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு 10 நிமிடம் கொதித்து வரவும் வடிகட்டி எடுத்து விடலாம். நாம் கண்தட்டில் வடிகட்டி எடுத்து விடலாம். தண்ணீர் நன்றாக வடியவும் வதக்கி விடலாம். காலிஃப்ளவரை வதக்குவதற்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி விடலாம். எண்ணெய் சற்று அதிகமாக ஊற்றினால்தான் சுவையாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் பிரியாணி இலை 2 கிராம்பு சேர்த்து விடலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, ஏலக்காய் சேர்த்து விடலாம். நன்றாக பொரியவும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நன்றாக வதக்கிய பின் காலிஃப்ளவரை சேர்த்து விடலாம். இஞ்சி பூண்டு விழுது நன்றாக வதங்கி வரவும் காலிஃப்ளவரை சேர்த்து விடலாம். காலிஃப்ளவர் சேர்த்து 1 நிமிடம் இஞ்சி பூண்டுடன் வதக்கிய பின்னர் தனி மிளகாய் பொடி சேர்த்து விடலாம். மிளகாய் பொடி சேர்த்து காலிஃப்ளவருடன் நன்றாக வதக்க வேண்டும். தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் மீடியம் ஃப்ளேமில் நன்றாக வதக்க வேண்டும். நாம் வதங்கும் பொழுதே சிறிதளவு எண்ணெய் சேர்த்து விடலாம். தண்ணீர் சேர்க்காமல் வதக்க வேண்டும். நாம் எண்ணெய் சேர்த்து வதக்குவதால் மொறுமொறுப்பாக அருமையாக வரும். இந்த அளவு நன்றாக வதங்கவும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிடம் வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் வறுவல் நன்றாக வதங்கி வந்துவிட்டது. இந்த அளவு நன்றாக எண்ணெய் பிரிந்து வரவும் மல்லி இலை கருவேப்பிலை சேர்த்து இறக்கி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து விடலாம். மல்லி இலை கருவேப்பிலை சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் செய்து இறக்கி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு பதமாக இருந்தால்தான் மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான காலிஃப்ளவர் வறுவல் அருமையாக ரெடி. இந்த சுவையான காலிஃப்ளவர் வறுவலுக்கு நம் வெங்காயம் சேர்க்க தேவையில்லை. இஞ்சி பூண்டு வாசனையே மிக அருமையாக இருக்கும். குழந்தைகள் லஞ்ச் பாக்ஸிற்கு தயிர் சாதத்திற்கு சைட் டிஷ்ஷாக கொடுத்தால் விரும்பி சாப்பிடுவார்கள். சாம்பார் சாதம், பருப்பு சாதத்திற்கும் மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதை சப்பாத்தியுடன் சாப்பிட்டாலும் மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் தோசை நடுவே வைத்து கொடுத்தோம் என்றால் மிக அருமையாக இருக்கும். தோசை நடுவே காலிஃப்ளவர் வறுவல் வைத்து மடித்து பரிமாறி விடலாம். மிக அருமையாக இருக்கும். இந்த காலிஃப்ளவர் வறுவலை நாம் ஒரு 10 நிமிடத்தில் செய்து விடலாம். மிக சுவையான இந்த காலிஃப்ளவர் வறுவலை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.